அறுபடை வாஸ்து சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் வாஸ்து நிபுணர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஒரு வீட்டு சார்ந்த வாஸ்து பிரச்சனைகள் எப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண தடை எப்படி ஏற்படுத்துது. வாஸ்து பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு தடங்கள் கொடுக்கும். அது எப்படிப்பட்ட வாஸ்து பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்துக்கு தடைகள் கொடுக்கும் அப்படின்ற தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். சரி, முதல்ல பார்த்தோன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோன்னா அதனுடைய முகம் அப்படின்னு பார்க்குறப்போ வடகிழக்கு, அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏற்கனவே 2-3 பதிவுகளில் நம்ம இந்த விஷயத்தை பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது எந்த வீட்டில் வடமேற்கு சார்ந்த மூலை நமக்கு பாதிப்படைஞ்சிருக்கோ, வாயு மூலை சார்ந்த இடமாக வரக்கூடிய அந்த இடம் பள்ளமாக இருக்கோ, அது ஸ்கேல் வச்சு நம்ம பார்க்கணும் இல்லையா? எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இப்போ வீடு அப்படின்னு எடுத்தோன்னா 4 மூலை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த 4 மூலைகளில் வடமேற்கு எந்த மூலையை விட தாழ்வாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியை விட வடமேற்கு பகுதி தாழ்வாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மனம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்படையும். தாழ்வாக இருக்கக்கூடாதுன்னா ஒருவேளை அங்கே பள்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிணறு, சம்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னாவே வடமேற்கு பகுதியில் கண்டிப்பாக வடகிழக்கை விட அது தாழ்வாகி விடும் இல்லையா? ஸோ அதனால் எக்காரணத்து கொண்டும் வடமேற்கு பகுதிகளில் தாழ்வான விஷயங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு வேளை இது எல்லாமே இருக்குது, ஏதாவது ஒன்று இருந்தாலுமே சரி, நமக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலைகள் பாதிக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மனநிலைன்றது பாதிக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வந்துடும். அதனாலேயே திருமணத்தின் மீது ஒரு விருப்பம் இல்லாத சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ அதனால் முக்கியமாக உங்கள் வீட்டு வடகிழக்கை விட நமக்கு வடமேற்கு தாழ்வாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை கவனிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய குணத்தை சொல்லக்கூடிய விஷயங்களும் கிழக்கு திசை தான். மங்களத்தை தரக்கூடிய விஷயங்களும் கிழக்கு தான். கிழக்கு பகுதி அடைப்பட்டு உங்களுக்கு வெட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சுபகாரிய தடங்கள்ன்றது நமக்கு அந்த கிழக்கு பகுதியினால் ஏற்படுத்தும். கிழக்கு பகுதிங்கும் போது சூரிய பகவான் உதயமாகக்கூடிய இடம் இல்லையா கிழக்கில்? ஸோ அதனால் சூரிய வெளிச்சம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிழக்கு வழியாக உள்ள நுழைகின்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராமல், பிரச்சனைகளும் வராமல் இது நமக்கு பண்ணி கொடுக்கும் திருமணம் அப்படிங்கும் போது. ஸோ கிழக்கு அடைப்படாமல் பார்த்துக்கோங்க. அடைப்படாமல் இருப்பதுன்றது ஒரு ஜன்னல், ஒரு கதவு எதுவாக இருந்தாலும் சரி, கிழக்கு பகுதியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஜன்னல். ஜன்னல் பகுதி இருக்குது அப்படின்னா அதை நல்லா போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு சிலர்லாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா தட்டி வச்சு அடைக்கிறது, ஏதாவது ஒன்று கேட்டால் ஏதாவது வண்டு வரும், பூச்சி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்காமல், அடைச்சி வைக்காமல் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்டோஸை நல்லா ஓப்பனாக வைத்து கொள்ளுங்க. அப்போ தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வெகு விரைவில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டில் பார்த்தோன்னா நமக்கு கிழக்கு பகுதியை விட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, வடகிழக்கை விட வடமேற்கு தாழ்வாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில வீட்டில் இந்த அமைப்பு இருந்துச்சு. இப்போ கிழக்கு உயருதுன்னா மேற்கு தாழ்வாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள்லையுமே சரி, இதை கவனிக்க வேண்டிய விஷயம்தான். திருமண தடை அதனாலையும் உண்டாகும். ஸோ அதனால் எந்த இடங்கள் உயர்ந்திருக்கணும், எந்த இடங்கள் தாழ்வாக இருக்கணும், இந்த விஷயத்தை முதல்ல கவனிங்க. உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.